ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சென்டர் கிளிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். B7000 க்ளூ, OHP ஷீட் எடுத்திருக்கேன், திலகம் ஷேப் ஸ்டோன், அப்புறம் ஸ்டோன் செயின், ஜர்க்கன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ OHP ஷீட்டில் B7000 க்ளூ எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டோன் செயினை, அதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பொசிஷனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா பேட்சஸாக நான் செஞ்சு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஸ்டோன்ஸில் இந்த மாதிரி பேட்சஸாக செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சென்டர் கிளிப்பில் வந்து B7000 க்ளூ வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ எல்லா இடமும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு ஸ்டோன் வந்து கீழே விழுந்துருது அப்படின்னு. ரீசன் வந்து இதுதான், க்ளூ வந்து எல்லா இடமும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். இது வந்து சென்டர் கிளிப் வந்து நான் 6 சென்டிமீட்டர் ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு 2 சைடுமே இந்த மாதிரி இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் திலகம் ஸ்டோனை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஜர்க்கன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த கேப்பில் வந்து ஜர்க்கன் ஸ்டோனை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த 2 எட்ஜஸ்க்கு இடையில கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் நான் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில லைட்டாக கேப் இருக்கும். அங்கே வந்து ஜர்க்கன் ஸ்டோன் வந்து பிங்க் கலரை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேப் இல்லாமல் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டர் கிளிப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை ஆக வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ ஹேர் பேண்டில் வந்து ஆல்ரெடி அட்டாச்சரை நான் ஸ்டிக் பண்ணி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை ஆக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து B7000 க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ சேம் இதில் வந்து நான் ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் ஆல்ரெடி OHP ஷீட்டில் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 பேட்சஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மிடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து மூன் ஷேப் ஸ்டோன், ப்ளூ கலர் மூன் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதையும் கிளாஸி ஸ்டோன் அதையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மிடில் கேப் இருக்கும், அதில் வந்து நான் ஒயிட் கலர் ஜர்க்கன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 mm ப்ளூ கலர் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக மிடில் ஒயிட் கலர் ஜர்க்கன் சொன்னேன் இல்லையா, அதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக நமக்கு ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.